அனைவருக்கும் வணக்கம். இப்போ ஆதவ் அர்ஜுனனை பற்றி தான் நிறைய பேசப்படுகிற காலகட்டத்தில் அவர் பெயருக்கு பின்னால் ஏன் ரெட்டின்னு சில ஊடகங்கள் போடுது எனக்கு தெரியல. சமூக கோட்பாட்டையும் அம்பேத்கர் கோட்பாட்டையும் பெரியாருடைய கோட்பாட்டையும் அவர் ஏற்றுக்கொண்ட பிறகு அதுதான் பேசுகிறாரு. ஆனால் ஒரு சில இடத்துல சில தவறுகளை செய்திருக்கிறாரு. அந்த மாதிரி பேசியிருக்க கூடாது. அது ஒரு புறம் இருக்கட்டும். அப்படிப்பட்ட சூழ்நிலை அவருக்கு பேருக்கு பின்னாடி ரெட்டி அப்படின்னு போகிறது ஒரு சமூக சிந்தனையோடு பார்க்கின்ற போது அது நல்ல வார்த்தையாக அது ஒரு இனத்தின் பெயரை சொல்வது சரியாக எனக்கு தென்படவில்லை. அதனால தான் நான் சொல்கிறேன். அர்ஜுன் ரெட்டின்னு சொன்னது பதிலாக ஆதவ் அர்ஜுனே சொல்லிடுங்க. அதே போல் அரசியலில் இன்னைக்கு அதிகமாக பேசப்படுவர் ஆதவ் அர்ஜுன். அவர் அதிமுக போடுவார், இல்லை இங்கே விஜய்கிட்ட போயிடுவார் அப்படின்லாம் வியூகங்களை அமைத்து பேசப்படுகின்ற சூழ்நிலையில் ஒருத்தர் ரொம்ப கதறாரு. அவர் யாருன்னு சொன்னாக்க விஜய் கட்சியினுடைய பொதுச் செயலாளர் புஷி ஆனந்த் தான். அவர் என்ன சொல்கிறாருன்னா, புதிதாக வருபவர்களுக்கு எங்கள் கட்சியில் ஒன்றும் பெரிய பதவிகளாக நாங்கள் கொடுக்க போகிறதில்ல, எங்கள் கட்சியில் உள்ள போராட்டக்காரர்களுக்கு தான் நாங்கள் கொடுக்க பதவியில்லான்னு சொல்கிறாரு. இந்த கட்சி எப்படி வந்தது? ஏன்னா இந்திய சுதந்திர போராட்டத்தை வீரர் அவங்க கட்சியிலேருந்து பசங்களாம் இருந்தாங்க இல்லையில. ஒரு சாதாரண ஒரு ரசிகர் மன்றத்தை ஒரு கட்சியாக மாற்றிட்டு உங்களுடைய எதிர்பார்ப்புலாம் ரொம்ப அதிகமாக இருக்கிறதா தான் நான் கருதுகிறேன். நீங்கள் தன்னிச்சையாக செயல்படுத்த முடியாது என்பதற்காக நீங்கள் வளைத்து பேசுகிறீர்கள். அப்படி இருக்கிற சூழ்நிலை புதிதாக வரவர்களுக்கு எந்த பதவியும் கொடுக்கணும் இல்லைனாக்கா நீங்கள் என்ன அதை அப்படியே உங்களுக்கு தன்னிச்சையாக நீங்கள் சொல்ல முடியாத அளவுக்கு உங்களுக்கு துணிச்சல் இருக்கா? முடிவு விஜய் எடுப்பார். அதனால் கொஞ்சம் அடைக்க வாசிங்க ஆனந்த். நன்றி, வணக்கம்.